ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2 வகையான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. வெறும் 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்த உடனேயே அதே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஸோ ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், கடுகு இந்த மாதிரி வெடிக்கணும். இந்த வெந்தயத்தோட கலரு சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த பவுட்ரு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா வகையான ஊறுகாய்க்குமே இந்த பவுட்ரு சேர்த்துக்கிறலாம். சேர்க்கும்போது ரொம்பவே இது மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ தோலோடையே கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா ஆற விட்டு பவுட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பவுட்ராக்கி எடுக்கணும். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியேயும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எல்லா வகையான ஊறுகாய்க்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்ந்து நல்லா பெருங்காயத்தூள் பொரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது நல்லா கழுவி நல்ல தண்ணியே இல்லாமல் காய வச்ச கருவேப்பிலையில் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்படி நீங்கள் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ஊறுகாய் ஜலிச்சிரும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும். இந்த டைம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இது காஷ்மீரி சில்லிங்கிறதுனால நான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் சில்லி பவுடர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறங்க. ஸோ அதில் காரம் அதிகமாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது ரெடி பண்ணணும். இப்போ மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைம் நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் இது ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ மாங்காய். ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ண மாங்காவை இதில் சேர்த்துக்கிறலாம். மாங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி. இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம தேவைக்கு ஒரு சின்ன ஜார்லேயோ ஒரு பாட்டிலையோ வெளியில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மந்த் ஆனாலும் கெட்டே போகாது இந்த ஊறுகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிந்தட்டிக் வினிகர் சேர்க்குறேன். ஸோ வினிகர் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா புளிப்பும் இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீண்ட நாள் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, கடுகு வெந்தயம், அதோட பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 கிலோ மாங்காய்க்கு அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்து இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 10 நிமிஷம் தான் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஜார்லையோ அப்படின்னா நீங்கள் கண்ணாடி பாட்டில்லையோ அடைச்சி வச்சுக்கிறலாம். ஸோ நல்லா ஆற விட்டு நீங்கள் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிற மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இது மாங்காய் கட் பண்ணி நம்ம உப்பில் ஊற போட்டு அப்புறமா ரெடி பண்ணுறது. அதாவது இந்த ஊறுகாய் நல்லா மசிஞ்சிரும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு மணி நேரம் இதை அப்படியே ஊற விடணும். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மொத்த உப்பை இப்போயே சேர்த்துடணும். பின்னாடி நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல.
அந்த ஊறுகாய்க்கும் இப்போ நம்ம போட்டுட்ருக்க உப்பில் ஊற போடுற ஊறுகாய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊறுகாய் வந்து மாங்காய் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பில் வந்து மாங்காய் ஊறி போயிருக்கும். ஸோ ரெண்டுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கிறங்க. ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி வதக்காதீங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை. இது ரெண்டுமே நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரையாக இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ ஊறுகாய்க்கு எப்போவுமே தண்ணி பட்டுருச்சுன்னா நமக்கு சீக்கிரம் ஜலிச்சிரும் ஊறுகாய். இப்போ இங்கே பூண்டு கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம் நம்ம உப்பில் ஊற வச்ச மாங்காயை இதில் சேர்த்துக்கிறலாம். அந்த உப்பு தண்ணியோடையே சேர்த்துக்கிறங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே ஓப்பனாகவே வச்சு வேக வைக்கணும். ஒரு மூடிலாம் போட்டு வேக வைக்க வேண்டாம். ஸோ அதில் வந்து வேர்வை வடிஞ்சிரும். பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட காரமான பொடி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கிறங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். உப்பில் ஊற வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு போய் இருக்கும் ஊறுகாய். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா நம்ம காரம் புளிப்பு இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இந்த ஊறுகாய்க்கு வந்து சுகர் சேர்க்கும்போது நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, கடுகு வெந்தயம், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவும் சேம் தான். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தேவைக்கு ஒரு சின்ன பவுல்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு செராமிக் ஜார், கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னா ஸோ 1 மந்த் வரைக்கும் கெட்டே போகாது. ஸோ இதில் கார்லிக் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஊறுகாய் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் சாம்பார் சாதம், ஸோ எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 வகையான ஊறுகாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.